சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம துளசி கஷாயம் மாதிரி வந்து கொடுக்கலாம். ஸோ தும்ம ஆரம்பிக்கிறாங்க, இல்ல வந்து கொஞ்சம் வந்து மூக்கடைப்பு மாரி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த சமயத்திலேயே வந்து ஒரு 10 துளசி இலைகள், சின்ன வெங்காயம் 2, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கஷாயம் மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு குடுக்கலாம். ஸோ அந்த மாரி குடுக்கும்போது, அது வந்து சளியோட அளவ வந்து அதிகப்படுத்தாம ஓரளவுக்கு வந்து குறைச்சிரும். இல்ல அவங்களுக்கு வந்து காய்ச்சல், சளி இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் இருக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில விரலி மஞ்சள், அது கூட வந்து மிளகு இது 2யும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். ஸோ இத வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த மாதிரி மஞ்சள், மிளக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட ஒரு 2 நாள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே, அவங்களுக்கு இருமல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருமல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு சளியோ, இருமலோ இருக்கும்போது சரியான முறையில பசிக்காது. ஸோ அந்த சளியோட அளவு குறைய ஆரம்பிக்கும்போது வந்து நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து ஆக்டிவாவும் வந்து மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணாலே போதும். குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இருமல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும்.